அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரியேட் பண்ண பைசல் இண்டிகேட்டர் எப்படி வரிசையா ஒர்க் ஆகுது நிறைய வீடியோ பார்த்து வரோம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் வந்து 2400 முடிஞ்சிருக்கு. ஸோ நான் 2400 எடுத்துக்கிறேன். ஏன்னா நேற்று க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? கால் அண்ட் புட் 2400. இப்ப பாருங்க, மார்னிங் வந்து செல் அடிச்சிருக்காங்க. இண்டெக்ஸ்ல கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல கால் சைடு வருதான் 9:30க்கு கால் சைடு வருதான்னு பார்க்கணும். $9:30க்கு வரல. இங்க வந்திருக்கு. இங்க வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். இதுல வந்து லாஸ் இருக்கு 7 பாயிண்ட். அப்ப வந்து மொத்தம் 5 பாயிண்ட் லாஸ். இதுல பார்க்கலாம் 5 பாயிண்ட் லாஸ். இதுல பிளஸ் இதுல மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் லாஸ். 45 பாயிண்ட் ப்ராஃபிட். அப்ப வந்து -35 பாயிண்ட் ப்ராஃபிட். இப்ப வரைக்கும் 55 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல நம்ம ரூல் படி ஆக்சுவலா ட்ரேட் பண்ணக்கூடாது. அது ஏன்னு நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் நான் வந்து ஒரு 55 பாயிண்ட் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஏன் நான் எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இப்ப சப்போஸ் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த இடத்துல பாருங்க, இது நம்மளுக்கு ஓகே பை சிக்னல் வந்துருச்சு, எந்த ஒரு செல்லுமே வரல. ஆனால் இது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து தள்ளி ட்ரேட் பண்றோம். சரிங்களா? இப்ப நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓபன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க செல் பை செல் வந்து இமீடியட்டா வந்திருக்கும், அதுக்கப்புறம் பை அடிச்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 45-50 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். நம்மளுடைய இண்டிகேட்டர் படி ஏன் நம்ம எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்னு விரும்புறதுனால இது சொல்றேன். இங்க பாருங்க, இங்க பை ஆயிருக்கு, உடனே செல் ஆயிருக்கு. ஆனா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான், இங்க ப்ராஃபிட் தான். சரிங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய நோக்கம் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும். சரிங்களா? அதனாலதான் நாம வந்து இதை வந்து அவாய்ட் பண்றோம். இல்ல நம்ம ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்னா ஒரு ஹை லெவல் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட போய்க்கோங்க, நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் என்ட்ரி வரல பாத்தீங்களா? இங்க 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டா, இங்கே ஒரு 3 பாயிண்ட் 13 பாயிண்ட் ப்ராஃபிட்டா. ஒரே ஒரு சிக்னல் தான் வந்திருக்கு. இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, இந்த கேண்டில்ல நம்மளுக்கு பை வந்திருக்கு. காலையில இங்க இருந்து இங்க வரைக்கும் பை வரவே இல்லை. சரியா? ஏன் இந்த கேண்டில்ல பை வரணும்? இந்த கேண்டில்ல பை வருது. சோ அதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டர் ஸ்பெஷலே. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப ப்ராஃபிட் தான் காமிச்சிருக்கேன். 45 to 50 பாயிண்ட் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேல நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா ட்ரேட் பண்ணணும். மல்டிபிள் ஸ்ட்ரைக்கை ஓபன் பண்ணி ஒரு 1 மினிட் 3 மினிட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளால ஹை லெவல் சக்சஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, பை பண்ண உடனே எக்ஸிட் ஆக வேண்டியது இருக்கு. ஆனால் அது ஒரு பை ட்ரெண்ட் தான். இது 3 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். டார்கெட் மீட்டா 13 பாயிண்ட். இங்கே டார்கெட் மீட் ஆகல, இங்க ஒரு 3 பாயிண்ட். சரிங்களா? நம்ம ரூல் படி எக்ஸ்பைரி டே நோ ட்ரேடு ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இல்ல சார் நம்மளுக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் 10 ஆகும் அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மல்டிபிள் ஸ்ட்ரைக் பிரைஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்னைக்கு நிப்டியில நான் ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன். ஈவன் தோ as per my rule எக்ஸ்பைரி டே நோ ட்ரேட். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோலாம் போய் பாருங்க. நான் ஒரு நாளைக்கு 500 600 உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன். நன்றி.